குலாமுக்கும் ஜாரி இவருடைய குலாமுக்கு இவருடைய ஜாரியத்தை கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க. அப்ப 5 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது குலாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வைக்கிற பருவத்தில் உள்ளவருக்கு சொல்ற வார்த்தை என்ன? குலாம்ங்கிற வார்த்தை. அன்கிஹுல் குலாமல் ஜாரியா, இந்த குலாமுக்கு இந்த ஜாரியத்தை கல்யாணம் பண்ணி வைங்க. அப்ப குலாம்னா என்ன அர்த்தம்? 5 வயசு பையனா? அப்ப 5 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்ப கல்யாணம் பண்ற வயசுல உள்ளவரை பற்றி இந்த ஹதீஸ்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்படுதுன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படுகிறது. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து வர்றாங்க, அந்த ஹாரிசாங்கிறவங்களுடைய தாயார். ஏற்கனவே வேற ஒரு விஷயத்தை ஹதீஸ் நான் சொல்லி இருக்கிறேன். அந்த ஹாரிசாங்கிறவங்களுடைய தாயார் வந்து என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் வந்து போர்ல கொல்லப்பட்டுட்டான், அவன் வந்து சொர்க்கத்தில் இருப்பான்னு சொன்னா நான் சபர் செஞ்சுக்கிடுவேன், அவன் நரகத்தில் இருப்பான்னு சொன்னீங்கன்னா நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன், நீங்க என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு அம்மா, அந்த ஹாரிசாவுடைய அம்மா வந்து கேட்கறாங்க. பத்ர் போர்ல அவர் கொல்லப்பட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவர் எங்க இருக்காரு? பெரிய ஜன்னத்துல பயங்கரமான இடத்துல இருக்காரு. ஷஹீதுகளை பத்தி பேசணும் இல்லையா? அப்ப நம்ம சொல்லி இருக்கிறோம் உயிர்கள், ஷஹீதுடைய உயிர்கள் எங்க இருக்கிறது, இந்த ஹதீஸ் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். புகாரில 6550 3982 அந்த மேட்டருக்கு சொல்லி இருக்கிறோம். ஆனா இதுல பாயிண்ட் என்னன்னு கேட்டா, என்னுடைய மகன் குலாமாக இருக்கும் நிலையில் பத்ர் போரில் கொல்லப்பட்டு விட்டான்ங்கிறாங்க. 5 வயசு பையனா பத்ர் கூட்டு போனாங்க, கழிச்சுட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பருவ வயசு அடையாதவர்களை எல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டாங்க. சில ஆளுக்கு கூட எத்திலான்னு பார்ப்பாங்க, பெரிய ஆள் மாதிரி காட்டி நம்ம சேர்ந்துக்கிறோமே, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன செய்யாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பருவ வயசு அடையாட்டி வரக்கூடாதுட்டாங்க, அப்படி கழிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என் மகன் பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டாரு, உசீப ஹாரிசா யௌம பத்ரின் வஹுவ குலாமுன், குலாமா இருக்கும் பொழுது என்னுடைய மகன் ஹாரிசா வந்து பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டார்னு சொல்லி தாய் முறையிடுறாங்க. அப்ப குலாமுக்கு என்ன அர்த்தம்? சிறுவன் அர்த்தமா, இளைஞன் அர்த்தமா? சிறுவன் எப்படி பத்ர் போர்ல கலந்துக்கிற முடியும்? எந்த பொருளை ரசூல் அனுமதிக்க மாட்டாங்களே. அப்ப சிறுவன் என்ற அர்த்தம் கிடையாது, இது இளைஞன்கிற அர்த்தத்துக்கு தான் வந்திருக்கிறது என்பதை புகாரில 6550 3982 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு குலாம், யஹூதியை சேர்ந்த ஒரு குலாம் பணி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் அவர் நோய் விசாரிக்க போனாங்க. அவர் இன்னைக்கே நாளைக்குங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு. அப்ப ரசூல் நினைச்சாங்க, அஸ்லிம், இஸ்லாத்தை ஏத்துக்க பாக்குறாங்க. அவரு தகப்பனாரை பாக்குறாரு. தகப்பனார் சொன்னாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றது கேளு. அபுல் காசிம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய பட்ட பேரு. அபுல் காசிம் சொல்றது கேள்பாண்ட உடனே அவர் என்ன செஞ்சாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மரணிச்சிட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட ஊழியரா இருந்தார். அவரை பத்தி வரும்பொழுது 5 வயசு பையன் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறது சொல்லுவாங்க. அவருக்கு என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிறது இருக்குது? ஏத்துக்கிட்டா கூட செல்லாது, அது விலங்கில ஏத்துக்கிறேன்னு இவர் ஏத்துக்கொண்டார்னு சொல்லும் பொழுது அதற்குரிய வயசுல இருந்திருக்கிறார். ஒரு 15 20 25 வயசுல இருந்திருப்பாரு. ஆனா அவரை பற்றி குறிப்பிட்ட வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் தான். ஒரு குலாம் ரசூலுல்லாஹ்ட்ட அன்ன குலாமல் யஹூத், யஹூதியை சேர்ந்த ஒரு குலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பணி செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் புகாரியில 1356 5657 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வர்றோம். அப்ப ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, ஒரு குலாமை பார்த்து கொன்றாங்கன்றதுல அதை சிறுவன் என்று வைத்தீர்களேயானால் இஸ்லாத்தினுடைய ஏராளமான அடிப்படைகள் தகர்கிறது. எந்த ஒரு மனிதனும் அந்த பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஸ்டின் இல்ல, அவனுக்கு விசாரணை இல்ல, அவனுக்கு குற்றம் சுமத்த முடியாது. பருவம் அடைஞ்ச தொழுகையின் கடமையே இருக்கிறது. 5 வயசு பையனுக்கு தொழுகை கடமையா? 5 வயசு பையனுக்கு நோம்பு கடமையா? 5 வயசு பையனுக்கு ஜகாத்து கடமையா? 5 வயசு பையனுக்கு ஹஜ் கடமையா? ஒண்ணுமே கடமை இல்ல, அவனுக்கு எதுவுமே கடமை கிடையாது. ஒரு 5 வயசு பையன் கொலை பண்ணி விட்டான்னு சொன்னா அதுக்காக வேண்டிய எல்லாம் மறுமையில் நரகத்தில் போடுவானாலும் போட மாட்டான். உலகத்திலையும் போடுற வழக்கம் கிடையாது. உலகத்தில் கூட மைனர்களுக்கு என்ன செய்வான், சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவானே தவிர ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டான். அவங்களுக்கு தனியான ஒரு ஜெயில் கிடையாது. அவங்களுக்கு சீர்திருத்தக்கூடிய பள்ளி தான் நடத்துவானே தவிர அது ஜெயில போடுற வழக்கம் கிடையாது மைனர்களுக்கு. அப்படி இங்க மைனர்கள் வந்து 18 வரைக்கும் மைனர் இருக்கிறாங்க. இஸ்லாத்துல பருவம் அடைகிற வரைக்கும் மைனர். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப சின்ன பையனை இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல சின்ன பையன், 5 வயசு பையன் 3 வயசு பையன் அர்த்தம் செய்வது நல்லதா, இளைஞன் அர்த்தம் செய்வது நல்லதா அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண் இல்லாத அர்த்தம் செய்வதாக இருந்தால் அவன் ஒரு இளைஞன், திரகாத்திரமான இளைஞன், ரவுடித்தனம் பண்றான், தாய் தந்தை மிரட்டுறான், ரொம்ப அநியாயம் பண்றான், கொலை கூட பண்ணிடுவான் போல இருக்குது. அவனுடைய ஒரு இது தாங்க முடியல, டார்ச்சர் தாங்க முடியல. அந்த மாதிரி இருந்திருப்பான் என்று வைத்துக் கொண்டீர்களேயானால் குழப்பம் இல்லாம விளங்குது. என்ன தத்துவம் இதுக்கு, என்ன எப்படி ஒரு பெருசானாலும் இப்படி ஆயிடுவான்டா, எப்படி இது? ஒரு பையனை பத்தி தீர்ப்பளிக்கிறதா இருந்தா ஒருத்தன் இவன் பெரிய ஒரு ஆளை பிடிச்சு செய்யறது, கொண்டு விடுறது, ஏண்டா கொலை செஞ்ச, இவன் பெரிய ஆள் ஆனா 5 கொலை பண்ணுவான்னு தெரிஞ்சதுனால நான் கொலை பண்ணு சொல்ல முடியுமா? சட்டத்தில் நிக்குமா? உலகத்தில் சொன்னா ஏத்துக்குவாங்களா? அப்படி ஒரு நீதி அல்லாட்ட கிடையாது.
அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த குலாமுக்கு பொடி என்று அர்த்தம் செய்வதற்கும் அந்த வார்த்தை இடம் தருகிறது, இளைஞன் என்று அர்த்தம் தருவதற்கும் அந்த வார்த்தை இடம் தருகிறது. எந்த அர்த்தம் செய்தால் இஸ்லாத்தினுடைய மற்ற ஆதாரங்களுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதோ அந்த அர்த்தம் செய்வதால் அறிவுடைமை. இஸ்லாத்தினுடைய வேற வேற ஆதாரங்கள் இருக்குல்ல, எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு கொஸ்டின் இப்பதான் ஆரம்பிக்குது, இதுக்கு முன்னாடி கடமை கிடையாது, இதுக்கு முன்னாடி குற்றம் சுமத்தல் கிடையாது, சார்ஜ் ஷீட் பண்ண மாட்டான்ல, அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் பெரிய ஆளாய் இதை பண்ணுவான்னு சொல்ற லாஜிக் இருக்குதுல, அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய நீதியே எடுத்து பாருங்க. குர்ஆன் ஞானம் ஒருத்தருக்கு வேண்டியதில்லை, அல்லாஹ் நீதியான ஒருத்தன் செய்ய முந்தி செய்வான்னு சொல்லி எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது? ஒருத்தன் செய்யவே இல்லை அந்த காரியத்தை, இவன் இதைத்தான் செய்வான்னு தண்டனை கொடுக்கறதா இருந்தா நம்மளை படைச்சு இருக்க வேண்டியது இல்லையே, நம்மளை போட்டு என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே நரகத்துக்கு மொத்தமா கொண்டு போயிடலாமே. அடே நீங்க பெரிய ஆள போய் தானே பண்ணுவா, அதுதானே அங்கனுக்குள்ளே படைக்க வேண்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அப்பவே நம்ம எல்லாத்தையும் உருவாக்க வேண்டியது, நீங்களாம் நரகத்துக்கு போக வேண்டியது, நீங்களாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டியது, என்ன இல்லான்னு கேட்டா நீ பெரிய ஆள் ஆனா அதான் செய்வேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இப்படி வளர்க்க விட்டு நம்மளை செய்ய விட்டு நம்மளுக்கு ஆசாபாசத்தை ஊட்டி நம்மளை தப்பின் பக்கம் தள்ளி விட்டு அப்புறம் தானே பிடிச்சுக்கணும் எல்லாம் தள்ளுறான் நரகத்துல. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய செட்டப் சுன்னத் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத், அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை இருக்கு பாருங்க, அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் குலாமுக்கு சரியா அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னா இதுல ஒரு மெஞ்சானமும் கிடையாது, இங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கிறுக்குத்தனத்துக்கு இதுல இடமும் கிடையாது. ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ். அந்த பையனால் அந்த பெற்றோர்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்கிறது, அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரொம்ப மிரட்டி இருப்பான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அதுதான் கொள்ளுவாரு. வெளியூருக்காரருக்கு தெரியல, மூசா நபி வெளியூர்ல வந்தாரு, இவன் பண்ற அட்டகாசம் யாருக்கு தெரியுது? உள்ளூர்காரருக்கு ஹிலருக்கு தெரியுது, மூசாவுக்கு தெரியல. அதனால இவன் விட்டாரு, இவ்வளவு அநியாயம் பண்றானே நாளை கொள்ளுவான்னு கூட மிரட்டிட்டு போயிருப்பான். எவ்வளவு நடந்திருக்கு பார்த்தாரு, இவன் ரொம்ப போயிட்டு ஓவரா போயிட்டு இருக்கான், இவன் இருந்தாலும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அதை அவர் பண்ணியிருப்பாருன்னு எடுத்துக்கொண்டோமே. ஆனால் இது ஒரு ஊகிக்கிற ஒரு விஷயம், அது இறைவனுடைய தூதர்ங்கிற முறையில் அவருக்கு அனுமதி கிடைச்சிருக்கும், அது வேண்டாம் அவர் சொல்லிக்கலாம். இதுல பெரிய பெரிய ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்ல. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மிஞ்சானா ஹிலருக்கு எல்லாமே தெரியும், மூசாவுக்கு வஹீல என்ன வந்துச்சோ அதான் தெரியும் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இது போக இந்த அர்த்தம் தான் வைக்கணும் என்பதற்கு வேற சில காரணங்கள் இருக்குது. இதுதான் அர்த்தம், ஹிலருக்கு இவங்க சொல்லக்கூடிய மெஞ்ஞானமோ அப்படி ஒண்ணே கிடையாது. வஹீல வரக்கூடிய ஞானம் இருக்கும், ஒரு மனிதனுடைய சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்கும், கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இருக்குமே தவிர அதுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தரிக்கா ஹக்கீகத்து மாரிஃபத் இப்படி போனார்களே ஆனால் அவர்களுக்கு சிறப்பு அல்லாட்டிருந்து ஞானம் கிடைக்குங்கிறாங்கல்ல, அந்த சித்தாந்தம் கிடையாது என்பதற்கு இதுலயே பாயிண்ட் இருக்கிறது. எப்படி பாயிண்ட் இருக்குன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போன உடனே அவர் ஹிலர் ஒரு போர்வை போத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறார். போர்வை போத்தி உட்கார்ந்த உடனே அப்ப கேட்கிறாரு, அவர் ஹிலர் கேட்கிறாரு, சலாம் சொல்றாரு மூசா நபி, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். அவர் ஹிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நம்ம நபி நமக்கு தானே உள்ளது, புதுசா ஒரு மகன் நம்ம பகுதியில் உள்ளாத ஆளையும் யாருன்னு தெரியல, இந்த ஆள் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாருன்னு அவர் வியப்படைகிறார். என்னப்பா அது நம்ம ஊர்ல சலாம் சொல்ற வழக்கம், யாரு உனக்கு எப்படி இது தெரியும், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறிய அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். மண் அன்தேங்கிறார், நீ யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே ஹிலர் என்ன கேட்கிறாரு, நீ யாருன்னு கேட்கிறார். இப்ப மெஞ்சானத்துல நீ யாருன்னு ஆல்ரெடி தெரிஞ்சுக்க வேண்டியான, மெஞ்சானத்துல இந்த பையன் பெருசாவலா போய் அப்படிங்கறத தெரிஞ்ச அவருக்கு செவத்துக்கு கீழே இருக்கிற புதையல் தெரிஞ்ச அவருக்கு மெஞ்சானத்துல தெரிஞ்ச அவருக்கு இந்த கப்பலை எடுத்துக்கிறவான்ங்கிறது மெஞ்சானத்தில் தெரிந்து கொள்வதாக இருந்தால் இவர்கிட்ட தான் அல்ல பர்பஸா அனுப்பி வச்சிருக்கிறான். அவரை அல்ல சொல்லித்தான் அவர் வர்றாரு. அப்படி ஒரு விஷயத்துல வந்தோன்னே வாங்க மூசா அந்த சோமா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருக்கேன்னு அவர் என்ன பண்றாரு, மண் அந்த நீ யாருன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆனா மூசா, நான் தான் மூசா அப்படிங்கிறாரு. மூசா மூசா 1000 பேர் வச்சிருப்பாங்கல்ல, அவர் கேட்கிறாரு, மூசா பனி இஸ்ராயில், இந்த பனி இஸ்ராயிலுக்கு அனுப்பின மூசா நீங்க அது? அப்ப இவருக்கு என்ன தெரியுது, மூசா பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு, ஆள முகத்துக்கு முகம் பார்த்த பிறகு கூட அந்த மூசா இவருக்கு தெரியல. என்ன கேட்கிறாரு, இந்த மூசாங்கிறியப்பா, மூசா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு அனுப்பின மூசாவாணி அவனுக்கு ஆமாங்கிறார். ஓ அப்படியே விஷயம் கேட்டு பமாஷானுக்கு எதுக்கு வந்திருக்கிற, எத்தனை தெரியல இருக்கு பாருங்க, நீ யாருங்கிறாரு, அது எப்படி சலாம் சொன்னு கேட்கிறாரு. எந்த மூசான்னு பேர சொன்ன கூட ஓ மூசாண்டு அவங்க உங்களை எதிர்பார்த்து அப்படின்னு சொல்லாம எந்த மூசாண்டு கேட்கிறாரு. எந்த மூசாண்டுலாம் சொல்லி முடிச்ச பிறகு கூட இவருக்கு என்னத்துக்கு வந்தான்னு தெரியல. நீங்க போட்டு அங்க சொன்னாலே தவிர இவருக்கு எல்லாம் மெசேஜ் கொடுக்கல, இந்த நாள் வருவார்னு சொல்லி கொடுக்கல, இவருக்கு மட்டும் தான் மெசேஜ், நீ போங்க அவ்வளவுதான். அவர் என்ன செய்யறாரு, என்ன மேட்டர் வந்த விஷயத்தை சொல்லு, எதுக்கு வந்திருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இவ்வளவு கேட்டாருன்னு சொன்ன உடனே
அப்ப கூட சொல்றாரு ஜித்துக்க ஜித்துலித்து அல்லிமணி